ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் இல்லைங்களா? ஃபிசிக்ஸில் பல சாதனைகள் செய்தவர். அவருடைய இயற்பியல் சாதனைகளை பார்த்து பல பல்கலைக்கழகங்கள் அவரை இயற்பியலில் விரிவுரையாளராக அழைச்சிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களாக அவர் அவருடைய திறமைகளை அவர் விரிவுரை ஆற்றத்திற்காக போயிட்டுருக்கும் பொழுது அவருடைய கார் டிரைவர் ஹாரி அப்படிங்கிறவர் அவர் கூடயே போவாராம். அவர் பல்கலைக்கழகத்தில் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு அந்த படிப்பு மேலே நம்ம சும்மா காரில் உட்காந்துருக்க நேரம் நாமளும் அதை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் அவர் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஒவ்வொரு கிளாஸையும் உன்னிப்பாக கவனிப்பாராம். இந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் எவ்வளோ ஒரு ஆர்வமாக இதை கவனிக்கிறாரு அப்படின்னு கவனிச்சிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு முறை அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் கிளாஸ் எடுக்க முடியாமல் போகும் பொழுது அவர் சொல்வாராம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய டிரைவர்கிட்ட சொல்வாராம், இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, நான் கொஞ்சம் பின்னாடி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலேயே நடந்தது. அந்த ஹாரியும் நல்ல அழகாக அவர் விரிவுரையால் அன்னைக்கு ஒரு நாள் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. இது என்ன சொல்லுது இந்த நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமளுக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்கிறோம், என்ன தொழில் செய்கிறோம், நம்மளுக்கு என்ன வயசு, நம்மளுக்கு எது அப்படின்னு இல்லாமல் அதில் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற இது இருக்குது. அப்போ மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எதில் நீங்கள் ஆர்வமாக படிச்சிங்கனாலே நீங்கள் நிச்சயமாக அதில் ஒரு நல்ல பொசிஷன் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம். நன்றி.